ரகசியம். கதாநாயகன் அறிமுகமான முதல் படமே அஹோவென்று ஓட சூரியகாந்துக்கு நட்சத்திர அந்தஸ்து உயர்ந்துவிட்டது. கார், பங்களா என வசதி வாய்ப்புகள் கூடியதில் வியப்பொன்றுமில்லைதான். கூடவே நடித்த நந்திதாவுடன் சினிமாவுலக வழக்கப்படி கிசுகிசுக்க பட்ட சூரியகாந்துக்கு தொடர்ந்து 3 படம் தோல்வி. கால்ஷீட்டுக்காக ஏங்கிய தயாரிப்பாளர்கள், புதுப்படத்துக்காக அட்வான்ஸ் கொடுத்த தயாரிப்பாளர்கள் சூரியகாந்த் வீட்டை எட்டி கூட பார்க்கவில்லை. புதுசா ஒரு ஜோசியர் முக்காலத்தையும் பிட்டு பிட்டு வைக்கிறாராம். அரசியல் தலைவர்கள் ஒவ்வொருவரும் இப்ப காத்து கிடக்கிறாங்களாம். அவரை வீட்ல நாம போய் பார்க்கலாமா முத்தையா? பழசை மறக்காதம்மா தன்னை சொந்த பெயரில் அழைக்கும் போதெல்லாம் அகமகிழ்ந்து போகும் சூரியகாந்தம்மாவின் விருப்பத்திற்காக குறையாக தலையாட்டினார். மறுவினாடி குறிப்பிட்ட ஜோசியர் வீட்டு வாசலில் சூரியகாந்தின் கார் நின்றது. வந்திருப்பது பிரபல நடிகர் சூரியகாந்த் என்றதும் உடனே அழைப்பு வந்தது. ஜாதகத்தை வாங்கி பார்த்த ஜோதிட சிகாமணி கூட்டி கழித்து ஏதோ கணக்கு போட்டார். உங்க ராசிப்படி இப்ப உங்களுக்கு குறைன்னு எதுவும் இல்ல, ஆனா ஏதோ தெய்வ குற்றம் இருக்காப்ல தெரியுது. ஏதாவது சாமிகிட்டே வேண்டிக்கிட்டு அதை நிறைவேற்றாமிருக்கீங்களா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க என்றார் ஜோஷியர். ஆமாங்க ஜோஷியர் சார், இவனோட கந்தர்வன் படம்தான் முதல்ல 100 நாள் ஓடிச்சு. அப்ப இவனுக்கு முடியெடுக்கிறதா வேண்டிக்கிட்டேன். பேரும் புகழும் கிடைக்கணும்னு தான் வேண்டினேன். நான் நினைச்சது போல நடந்தது. ஆனா இவன்தான் என்னோட வேண்டுதலை நிறைவேற்ற மறுத்திட்டான். இப்ப நான் பெரிய நடிகர் ஆயிட்டேன். இனிமே முடி எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். அம்மா கூறிய தகவலை சூரியகாந்தால் மறுக்க முடியவில்லை. அப்படியா? இது ரொம்ப தப்பாச்சே. உடனே மொட்டையை போட்டுடுங்கோ. படம் ஒற்றதோ ஓடாம போறதோ எல்லாம் அவன் செயல். தெய்வ குற்றத்திற்கு ஆளாகாதீங்கோ. ஜோசியர் கூறியதற்கு மதிப்பு கொடுத்து சூரியகாந்த் திருப்பதி சென்று முடியெடுத்ததுவரை பழைய கதை. மறுநாள் பேப்பரில் சூரியகாந்த் படத்துடன் செய்தி வந்திருந்தது. சுப்ரீம் ஆக்டர் தனது அடுத்த படத்தின் கதைக்காக மொட்டை போட்டு கொண்டார். கதைக்காக நான் எப்படியும் நடிக்க தயார். பேட்டியோடு விதவிதமான போஸ்களில் மொட்டை தலையுடன் சூரியகாந்த். பேப்பர்களை புரட்டிய சூரியகாந்திற்கு தன் மொட்டை ரகசியத்தை நினைக்கச் சிரிப்பு வந்தது. கதை எழுதிய ஆண்டு 1993.